எனக்கு மட்டும் தான் இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆல்ரெடி ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஃபுல் ரிவ்யூல கேனன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளுடைய அந்த G2770 பிரிண்டர். ஸோ அதில் சடனாக ஒரு எரர் E08 அப்படின்ற ஒரு எரர் கண்டினியூவாக காட்டிகிட்டே இருந்துச்சு. நானும் என்னடா இது பின்னாடி இருக்கிற ஏதாச்சும் கேட்ரிட்ஜை மாற்றணுமா, ஆன்லைனில் பார்க்கணுமா, இல்லை யூடியூப்பை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு எல்லா விதமான டுட்டோரியலும் பார்த்தா எதுலையுமே ரிசால்வே ஆகலை. ஆக்சுவலாக பேக்கில் இருக்கிற ஒரு கேட்ரிட்ஜை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ChatGPTயாக இருக்கட்டும், யூடியூப்போட டுட்டோரியல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சேம் எரரை காட்டுச்சு. சரி, ஒரு வேளை பேக்கில் இருக்கிற கேட்ரிட்ஜ் தான் பிரச்சனை போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் ஆன்லைனில் வந்து பார்த்து ஆர்டர் போட்டுட்டோம். ஒரு 400 500 சம்திங் கிட்ட வந்துச்சு. ஸோ நானும் ஆர்டர் போட்டுட்டு நியூ ஒன்னே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் அந்த ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருக்கேன். ஸ்டில் அந்த இஷ்யூ அப்படியே தான் இருந்துச்சு. என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு பிரிண்ட் வராது, E08 தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் வந்து ரீசெட் பண்ண பவர் சுவிட்சையும் ஸ்டாப் பட்டனையும் அழுத்தினா இது ரீசெட் ஆகும் இந்த மிஷினுக்கு. ஸோ அப்படி ரீசெட் ஆனாலும் ஆகலை. நம்மளுக்கு இதுக்கு தேவையில்லாத தலைவலின்னு சொல்லிட்டு நம்ம கேனோட சர்வீஸ் சென்டரை வந்து புக் பண்ணியிருந்தோம். இது ப்ரொமோஷன் வீடியோன்றதுக்காக நான் சொல்லலை, என்னுடைய ஒப்பீனியன். ஒரு நாள் தான் புக் பண்ணேன். உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை கமெண்ட்லேயோ தரேன். அவங்க ஜஸ்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்டெப்ஸு. நீங்கள் சர்வீஸ் சென்டரை புக் பண்ண ஒரு நாளில் புக் பண்ணுறதுல 24 ஹவர்ஸ்லேயே புக் ஆகி அங்கே சர்வீஸ் பண்ணுற சென்டர்லேருந்து அனுப்பி வச்சிட்டாங்க ஆள். ஆக்சுவலாக இந்த ரீசனுக்காக தான் நான் சொல்கிறேன், அவங்க நியர்பையில் சர்வீஸ் சென்டர் எந்த பெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தலைவலியே இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தாரு, கேட்ரிட்ஜை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு அதனால் பிரச்சனை இருக்காது, இருங்க ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1 by 1 செக் பண்ண ஆரம்பித்தார். 1 by 1 செக் பண்ண எதுலையுமே இஷ்யூஸ்ன்றது இல்லை. 1 by 1 க்ளீன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டுட்டோரியல் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். மெயினாக நான் இந்த பிரிண்டரை வாங்கினதுக்கான காரணம் என்னென்னா, பட்ஜெட் ஆஃபரில் வந்துச்சு. ரெண்டாவது, இது அடிஷ்னல் வாரண்ட்டி 2 இயர்ஸ்ன்றது இருக்குது. மற்றதுக்கு 1 இயர்ன்ற மாதிரி கொடுப்பாங்க. இது அடிஷ்னல் 1 இயர் ப்ளஸ், அதாவது 1+1 2 இயர்ஸ் வந்து இந்த மிஷினுக்கு உங்களுக்கு வாரண்டின்றது வந்துடும் வாங்குறப்போ. அந்த ரீசனுக்காக தான் ஆக்சுவலாக இந்த மிஷினை நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஃபுல் ரிவ்யூவில் கிளியராக சொல்லியிருப்பேன் எதுக்காக வாங்கினா, எந்த மிஷின்லாம் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றதையும் நம்ம ஓல்டு வீடியோவில் பார்க்காதவங்க பாருங்கள். அதில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் கிளியராக. ஆக்சுவலாக இது இந்த மெயின்டெனன்ஸ் கேட்ரேஜ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம லோக்கலில் அமேசானையும் இல்லை அது மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணேன். ஸோ நான் அதுதான் பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்து நான் ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தேன். பட் அந்த இஷ்யூஸ் வந்து ரிசால்வ் ஆகலை. இவங்களுமே அதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சைடில் ஒரிஜினல் அந்த கேட்ரேஜ் கேனனோடது மேபி அதனால் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினல் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தாங்க. அப்பயும் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க டவுட் பட்டு அகெயின் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓவராலாக எல்லாமே வந்து டிசம்பிள்ன்றது டோட்டலாக வந்து கிளியர் பண்ணி விட்டாங்க. அப்படி ஓப்பன் பண்ணுறப்போ தான் ஒரு சின்ன அதிர்ச்சி இருந்துச்சு எனக்கும் சரி, அங்கே கிளியர் பண்ணுறவங்களுக்கும் சரி. அவங்க வந்து இது காமனாக இருக்குங்க, நிறையா பேர் வந்து இந்த இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு இந்த இஷ்யூஸ் வந்திருக்கு அப்படின்னு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா காக்ரோச்சு ஆக்சுவலாக நம்ம வந்து சேஃபான ஒரு இடத்துல எங்கேயுமே வந்து வராத இடத்துல தான் நம்ம வச்சுருப்போம். பட் இதுக்குள்ளே அந்த காக்ரோச்சுன்றது மாட்டிருக்கு. வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் ஆஃப் சைஸ் தான், சின்ன அளவில் வந்து இருக்கும். பட் ஆக்சுவலாக அவங்க வந்து 1 by 1 PCBயோட போர்டை க்ளீன் பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா அதில் வேறு ஏதாச்சும் எங்கேயாச்சும் மாட்டிருக்குமா, ஏதாச்சும் 2 3ன்றது மாட்டிருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க 1 by 1 கிளியராக வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேட்ரிட்ஜோட இன்சைட்குள்ளே ஏதாச்சும் மாட்டிருக்கு. ஏன்னா மோஸ்ட்டாக அந்த இஷ்யூஸ் வர்றது அந்த பக்கம்தான். ஸோ அதனால் அவங்க அந்த ஐபியை போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளீன் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அதில் எந்த இஷ்யூஸும் வந்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் கேனன் யூசர் இல்லை பிரிண்டர் யூசர் இருந்தால் கூட மஸ்ட் நீங்கள் வாங்குறப்பவே பிரிண்டருக்கு ஒரு கவரை வாங்கிடுங்க. பிரிண்டர் ஒரு சேஃப்டி ப்ரொடெக்டர் மாதிரி ஒரு கவர் வாங்குறது பெஸ்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷனு. ஆக்சுவலாக நான் வாங்குறப்போ வீட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறோம், ரூமுக்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறோம், லைட் யூசேஜ் தான்றனால நாங்கள் பெருசாக அதை வந்து கன்சிடரே பண்ணலை. ஸோ வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அந்தளவு வந்து பூச்சு ரூமுக்குள்ளே இருக்காதுன்றனால நாங்கள் வந்து கண்டுக்காமல் விட்டுட்டோம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டதுனால தான் நம்ம வீட்டில் எப்படி வந்துச்சு, நம்ம வீட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனில் சுற்றிட்டு இருக்கோம் ஓவராலாக. ஸோ அதனால் நீங்கள் பிரிண்டர் வாங்குறீங்கன்னா அது கூடவே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து பிரிண்டர் கவர் ஒன்று வாங்கிடுங்க. இது வரைக்கும் உங்கள் பிரிண்டர் வச்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு கவர் வாங்குறது பெஸ்ட்டு. அப்படி இல்லைனா டெய்லி வந்து பக்கத்தில் ஏதாச்சும் பக்ஸ் இருக்கா இல்லை காக்ரோச்சஸ் இருக்கான்னு நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணுறது நல்லது. இல்லை அப்படின்னா இது மாதிரி தான் உள்ளே போய் வந்து மாட்டிக்கும். அவர் ஃபஸ்ட்டு சொன்னனே எனக்கு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா இது வந்து காக்ரோச்சோ இல்லை வேறு ஏதாச்சும் உள்ளதை மாட்டி ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கோங்க, அதனால தான் உங்களுக்கு வராதுன்னுட்டாங்க. ஸோ அதுவே வந்து பயம். ஏன்னா கிட்டத்தட்ட பிசிபி போர்டு உங்களுக்கு 3,000 to 4,000 கிட்ட வந்துடும். போர்டெல்லாம் போயிடுச்சு, நம்ம பூச்சினால ஒரு போர்டு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வாரண்ட்டி கிளைம் ஆகாது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாரண்ட்டி கிளைம் ஆகும். இன்னும் வந்து 2 இயர்ஸ்ன்றனால இன்னும் 2 இயர்ஸ் முடியல. ஆக்சுவலாக செப்டம்பர் டு அந்த செப்டம்பர் எக்ஸாக்டாக சொல்லணும்னா செப்டம்பர் வந்து உங்களுக்கு அந்த வாரண்ட்டி முடியுதுன்னு சொல்லிட்டாங்க.
ஸோ அதுக்குள்ளே இருக்கிறனால உங்களுக்கு நாங்கள் எது வாரண்டிக்குள்ளே கவர் ஆகுமோ அதை நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க போர்டு தான் இந்த பிசிபியோட மெயின் போர்டு. இதுதான் நான் அந்த பட்ஜெட்டுன்றத சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த பூச்சி அடித்து சின்னதாக ஷார்ட் சர்க்யூட் ஆகி இவ்வளோ எரர் இவ்வளோ பிரச்சனை வரதுக்கான மெயின் காரணமே இப்போ ஓடுற இந்த தலைவர் தான் காரணம். ஆக்சுவலாக அது ஓடி போய் உள்ளே மாட்டிக்கின்னு தான் இந்த சம்பவமே வந்து ஏற்படுத்தியிருக்கு. மெயினாக இதை நீங்கள் எடுக்கிறப்போ அவருமே வந்து என்னடா இது இப்படி மாட்டிருக்கதானே சொல்லியிருந்தார். ஏன்னா அந்தளவு உள்ளே வந்து மாட்டி ஒரு மாதிரியான டெட் பாடி கண்டிஷன் தான் சுற்றி போயிடுச்சு. ஸோ அதை ப்ராப்பராக ஐபியை போட்டு ஓவராலாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் 2-3 இடத்துல சின்ன சின்ன பக்ஸ்ன்றதுன்னு சொல்லியிருந்தாரு. ப்ராப்பராக ஓவராலாகவே வந்து மொத்த பொடியுமே கலட்டி ஐபியை போட்டு கிளியராக வந்து க்ளீன் பண்ணி அகெயின் வந்து இன்ஸ்டால்ன்றது பண்ணார். பட் இதில் என்ன அப்படின்னா எனக்கு ஓரளவு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் என்னுடைய சைடில் ஆனது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஆன்லைனில் அந்த கேட்ரிட்ஜை வாங்கிட்டோம். பட் அவங்க சைடில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் அஃபிஷியலாக இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற இல்லையா, இதுதான் நீங்கள் வாங்கணும், அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வாரண்டி கிளைம் ஆகும், இல்லைனா வாரண்டின்றது கிளைம் ஆகாது அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக பேக்கில் இருக்கிறது நம்ம வேறு ஒன்று போட்டிருக்கோம். ஆக்சுவலாக அது கேனனோட அஃபிஷியல் பிராண்ட் கிடையாது. நம்ம அமேசானு ஃப்ளிப்கார்ட்லேயே லோக்கலில் வாங்கியிருந்தோம். அது அன்அஃபிஷியல். ஸோ அதில் உங்களுக்கு பார்கோடும் இருக்காது, கேனன் என்ற அந்த பிராண்டும் இருக்காது. அதனால் அது உங்களுக்கு வாரண்டி கிளைம் ஆகாது சார். நீங்கள் இந்த அஃபிஷியல் ப்ராடக்ட் போட்டால் தான் வாரண்டி கிளைம் ஆகும்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டாங்க. இது மட்டுமே ஒரு 750 ரூபா கிட்ட வந்து வந்துருச்சு. மற்ற அவங்க பண்ண சர்வீஸு அதுக்கப்புறம் அவங்க பண்ண எல்லாமே ஃப்ரீ தான். ஐ மீன் வாரண்டி இருக்கிறனால ஓவராலாகவே வந்து கிளைம் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா எந்த அமௌண்ட்டும் வாங்கலை. அந்த ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட்டு நான் சொன்னேன் அந்த கேட்ரிட்ஜ் அதுக்கான அமௌண்ட்டு மட்டும்தான் நான் பே பண்ணேன். மற்றபடி ஓவராலாக சர்வீஸ் பண்ணது வாரண்டியில் ஃப்ரீயாகவே வந்து கிளைம் ஆகிடுச்சு. மெயினாக போர்டு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அவங்க ஐபியை போட்டு கிளியர் பண்ண உடனே ப்ராப்பராக அந்த எரர் கோட் போய் இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ கிளியராக கரெக்டாக வந்து பிரிண்ட்டுன்றது ஆகுது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பிரிண்டர் வாங்குறப்போ கவர் மஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது வாரண்டி முடிகிற வரைக்கும் நீங்கள் அஃபிஷியல் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போ காட்டுற இந்த ரவுண்டுமே அவங்க ரீப்ளேஸ் பண்ணியாங்க வாரண்டி மூலமாக. ஸோ இந்த பிரிண்டரை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.